ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பாமக கட்சியில் நிறைய அந்த விவாதங்களோ குழப்பங்களோ அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருந்த இந்த சூழ்நிலையில் கட்சியின் தலைவராக நிறுவனராக உங்களுடைய தொண்டர்களுக்கு நீங்கள் சொல்ல வருகிற செய்தி என்னவாக இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலையில்? இந்த நேரத்தில் என்னுடைய தொண்டர்கள்னு சொல்ல மாட்டேன், எப்பொழுதும் சொல்வதில்லை. சொந்தங்கள், பாட்டாளி சொந்தங்கள், இப்போ இருக்கிற நிலைமையில் பாட்டாளி சொந்தங்கள் அது எந்த பொறுப்பில் இருந்தாலும் கடுமையாக வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அவர்களை கூப்பிட்டு மேலும் உற்சாகப்படுத்தி இன்னும் கடுமையாக செய்யணும்னு சொல்லிகிட்ருக்குறோம். இதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. நான் அப்புறம் ஒவ்வொரு வருவாய் மாவட்ட அளவில் போய் அங்கே இருக்கிற பொறுப்பாளர்களை கூட்டி பேசி அவங்க சொல்கிற ஊருக்கு, கிராமங்களுக்கு, அந்த மாதிரி சொன்னால் கிராமங்களெல்லாம் போகணுன்னு சொன்னால் அவ்வளோதான், ஒரு 5 வருஷம் பொறுத்தான் நான் திரும்ப முடியும். அவ்வளோ கிராமங்கள், அவ்வளோ கிராமத்தோடைய மக்கள் என்னை வர சொல்கிறாங்க, முடியல. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து தான் கட்சியின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய மேடைகள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கு. அவர் நடத்த கூட்டங்களிலுமே தொடர்ந்து அதை சொல்லிட்டு இருக்காரு. இந்த கட்சியின் நிறுவனர் என்ற முறையில் உங்களுடைய பதில் என்னவா இருக்குங்க அவருடைய கிளைம்? நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பலை. நான் நிறுவனர், இந்த கட்சி ஒரே ஒரு தனி மனிதன் இந்த கட்சியை உருவாக்கி தனி அணுகாலமாக அதை வழிநடத்தி வர மத்தினவன். இதுக்கு உரிமை கொண்டாட யாருக்கும் அதிகாரம் இல்லை. புரியுதா? 2026 தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்குது. இப்போது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையோ அது தொடர்பான சந்திப்புகளோ அதை நடத்துறதுக்கு எப்போது பாமக தயாராக இருக்கும் ஐயா? அது தொடர்பான நடவடிக்கைகள் என்னவோ? அது ஒரு அரசியல் கட்சி, அது உரிய நேரத்தில் யாரோட பேசணும், எப்படி பேசணுன்றது பேசிட்டு தானே இருப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி ஒரு பெரிய கட்சி தமிழகத்தில் இவ்வளோ ஆண்டுகளாக இருக்கிற கட்சி ஆட்சியில் யார் அமர போகிறாங்க அப்படின்னு நிர்ணயிப்பதில் முக்கிய ஒரு பங்கு ஆட்டிட்டு வந்திருக்கு இத்தனை வருடமாக. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஒரு தேர்தல், எந்த தேர்தல்னு தெரியல, வருஷம் தெரியல எனக்கு. அப்பொழுது திமுக கூட்டணி, திமுகவுக்கு முழு மெஜாரிட்டி இல்லை, கிடைக்கல. அப்போ அந்த கூட்டணியில் காங்கிரஸும் பாட்டாளி மக்கள் கட்சி, நாங்கள் 2 பேரும் தான், இன்னும் சில கட்சிகள் இருந்தாங்க. இந்த 2 கட்சியினுடைய ஆதரவோடு தான் 5 வருஷம் கலைஞர் முதல்வராக இருந்தார். 2006 தேர்தல் அப்போது வெற்றி பெற்றதும் இப்போ எவ்வளோ 18 எம்எல்ஏக்களா, 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்ககிட்ட. காங்கிரஸில் எவ்வளோன்னு தெரியல, சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ வெற்றி பெற்ற உடனே நான் என்ன சொன்னேன், நான் ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டேன், ஆனால் அவர்களை ஆதரிப்பேன் அப்படின்னு சொன்னேன். காங்கிரஸ்காரர்களுக்கு அப்பொழுது பெரிய வருத்தம், ஏன்னா ராமதாஸ் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்புறம் இன்னொரு வார்த்தை, ஆதரிப்பேன், ஆனால் எந்த நிபந்தனையும் வைத்து ஆதரவு கேட்க, எந்த நிபந்தனையும் வைக்க மாட்டேன். நிபந்தனையற்ற ஆதரவு 5 வருஷம் கொடுத்தோம். இவ்வளோ சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருந்து ஒரு கூட்டணின்னு சொன்னால் அந்த கூட்டணி ஆட்சி வந்திருக்கும். ஆனால் அது நாங்கள் முதல்ல பேசும்போது அந்த மாதிரிலாம் நிபந்தனை வைக்காதனால வெற்றி பெற்ற பிறகு போய் கேட்கறது, கூட்டணி வைக்கணும்னு கேட்கறது கூட்டணி தர்மத்துக்கு கேடு விளைவிக்கும் என்று
ஐயா, இப்போ நம்ம கட்சியில் இப்போ வந்து நிர்வாகிகள் நிர்ணயிப்பதில் வந்து இப்போ இன்னைக்கு நீங்கள் நிர்வாகிகள் நிர்ணயிப்பதுன்றாங்க. அன்புமணி அவர்கள் வந்து அந்த நிர்வாகிகள் இப்போ அவங்க நிர்வகிச்ச நிர்வாகிகளை வந்து நீக்கியிருக்கோம் அப்படின்றாங்க சொல்லியிருக்காங்க. இந்த தொடர்ந்து இந்த குழப்பமான சூழ்நிலை இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு முடிவு இல்லை சுமூகமான சூழ்நிலை எப்போ தரணும்? உங்களுக்கு ஊடக நண்பர்களுக்கு ஏதாவது தீனி வேணும்ல, ஏதாவது தீனி வேணும்ல, அது எங்கேயாவது கிடைக்கும். இந்த கட்சியில் நான் உண்டாக்குற கட்சியிலையும் கிடைக்கும், வேறு ஆண்ட கட்சியெல்லாம் ஆளுங்கட்சி அங்கேயும் சில செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இது இயற்கை தானே. ஏதாவது செய்திகள் சேகரிக்கணும், ஏதாவது செய்திகள் கிடைக்கும். நான் தெளிவாக சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனரான தலைவரான நான் நிர்வாகக்குழு மாநில செயற்குழு கூட்டி அதன் அடிப்படையில் பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ற எண்ணத்தில் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அங்கே பொதுக்குழுவிலேயே யாரோடு கூட்டு என்று முடிவு செய்து உங்களுக்கு ஊடக நண்பர்களுக்கு அறிவிப்போம். பாட்டாளி மக்கள் கட்சியோட மகளிர் மாநாடு இப்போ அடுத்து ஆமாம், ஆகஸ்ட் 10 அதுக்கான பணிகள் எப்படி போயிட்டு இருக்குங்க? எல்லாம் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அது குழுக்களெல்லாம் இனிமேல் போகணும். அப்புறம் நானும் ஒரு முறை அங்கே போய் அந்த இடமெல்லாம் பார்த்துட்டு வரணும். போகிற மாதிரி இருக்கேன். அதாவது இதுவரை நடந்த மாநாட்டை விட நான் சொல்கிறது மகளிர் மாநாடு. ஒவ்வொரு மகளிர் மாநாட்டிலையும் என்ன சொல்லுவேன்னா, சுற்றி அரண் போல் ஆண்கள் நிற்கணும், பெண்கள் எல்லாம் உட்கார்ந்துன்னு பார்க்கணும். பெண்கள் உட்கார்ந்து பார்க்கணும், ஆண்கள் அரணாக நிற்கணும் அப்படின்லாம் ஒவ்வொரு மாநாட்டிலையும் சொல்லுவேன். இப்போவும் அதுதான் சொல்ல போகிறேன். ஐயா, இப்போ தமிழகத்தில் வந்து இப்போ இந்த சமீபத்தில் நடந்த இந்த முருகன் மாநாடாக இருக்கட்டும், இதற்போல மாநாடுகள் வந்து இந்துக்கள் அவர்களுடைய ஓட்டுக்களை வந்து கவர்வதற்காக பாஜக அந்த மாதிரி மாநாடுகள் வந்து தொடர்ந்து திமுக உட்பட்ட கட்சிகள் வந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய எண்ணம் கருத்தெல்லாம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் சமூகம்னா ஜாதிகள்னு வச்சுங்க. தமிழ்நாட்டில் 324 சாதிகள் இருக்குது. ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 85 எடுத்தது. இந்தியாவினுடைய வரைபடம், அது எல்லைகள் தெரியும், இந்தியாவினுடைய எல்லைகளெல்லாம் தெரியும். ஆனால் அது உள்ளே இருக்கிற மக்கள் எவ்வளவுன்றது யாருக்கும் தெரியல. அதனால் ஒரு சென்சஸ் எடுத்தாங்க 85. அதனுடைய அடிப்படையில் இங்கே தமிழ்நாட்டில் 324 ஜாதி. ஒன்றுபட்ட தெலுங்கானா, ஆந்திரா, அங்கே தான் அதிகமான சாதிகள். இங்கே அடுத்தது இந்தியாவில் 2வது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் 324 ஜாதிகளும் ஒற்றுமையாக ஒரு தாய் மக்களாக வாழணுன்றது நான் பல்லாண்டு காலமாக 46 ஆண்டு காலமாக இதை சொல்லி வருகிறேன். அதற்காக பல்வேறு மாநாடுகள் போட்டிருக்கோம். சமய என்றால் சமயம், ரிலிஜியன். சமுதாய என்றால் சாதி. சமய சமுதாய நல்லிணக்கமாக இருக்கணும். நல்லிணக்க மாநாடு. அதில் தான் நாங்கள் சொல்லுவோம், நான் பேசுவேன், ஒரு தாய் மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் ஒரு தாய் மக்கள் என்று சொல்லுவேன். அந்த கருத்தை இருப்பாங்க. 2000 வருடங்களுக்கு முன்னாலே ஒரு புலவர் சொல்லிட்டு போனார், யாதும் ஒரே யாவரும் கேளீர். உலகத்தில் எந்த கவிஞனும் இந்த வார்த்தையை சொன்னதே கிடையாது. யாதும் ஒரே 2 வார்த்தைகள், யாவரும் கேளீர் சேர்த்தா 4 வார்த்தைகள், அற்புதமான வார்த்தைகள். என்னுடைய கொள்கை அதுதான், யாதும் ஒரே யாவரும் கேளீர். நீங்கள் எனக்கு சொந்தக்காரர், அவர் எனக்கு சொந்தக்காரர்.